உதாரணத்துக்கு ஒரு கட்டி செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரேடியேஷன் கொடுக்கணும். கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ரேடியேஷன் கொடுக்கல. அது என்ன ரீசன் வேணால் இருக்கலாம். லாஜிஸ்டிக் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே, எந்த ரீசன் வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து தொந்தரவு வந்தாலும் வராங்க. இப்போ எடுக்கும்போது நோய் பரவிடுச்சு. இந்த டைமில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல லாஸ்ட் வீடியோவில், இப்போ இவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜில் இருந்தது, க்யூர் பண்ணுற ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலை, இப்போது 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த ஸ்டேஜில் வந்து குணப்படுத்தணும்னு சொல்லும்போது அது ஒரு கேள்விக்குறி தானே. ஸ்டேஜ் 1, 2, ஈவன் சம் ஆஃப் த கேன்சரில் ஸ்டேஜ் 3 இதை முழுசாகவே குணப்படுத்த முடியும். கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது, டாக்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணும்போது இதை குணப்படுத்த முடியும். அந்தமாரி குணமாகி சர்வே ஆகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸ்டேஜ் 4ல் இருக்கவங்களும் நல்ல டிசீஸ் கண்ட்ரோலோட சர்வே ஆகிறவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோவில் சர்வே ஆகிறவங்களாம் பார்த்துட்டு வேணால் கமெண்ட் போடுங்க, சரியா?